வணக்கம். சொர்ண வசியம், அதாவது தங்கத்தை வசியம் செய்யும் எளிய பரிகாரத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, அதாவது தொடர்ந்து நகைகள் வீட்டிலையே இல்லாமல் அடகுக்கு போய்கிட்டே இருக்குது. சில சமயம் அது மூழ்கி போயிடுது. வீட்டில் தங்கம் தங்கவே மாட்டேங்குது. அப்படிங்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான எளிய பரிகாரம் இது. சொர்ண தோஷம் இருந்தாதான், அதாவது தங்கத்தை வீட்டில் தங்க விடாத அளவுக்கு தோஷம் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சொர்ண வசியம் செய்ய போகிறோம். தங்கத்தை வசியம் செஞ்சோம்னா நம்ம வீட்டை விட்டு நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது. அதைத்தான் ஒரு எளிய பரிகாரம் மூலமாக செய்ய போகிறோம். சரி, அது என்னன்னைக்கு செய்யணும் அப்படின்னா, நிறைஞ்ச பௌர்ணமியோ அல்லது வெள்ளிக்கிழமையோ செய்யலாம். நாளே வெள்ளிக்கிழமை நம்ம துளசி பறிக்கக்கூடாது. அதனால் நாளே சேகரித்து வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றி நம்ம ஒரு தட்டில் அந்த துளசி இலைகள் 11 இலைகள் இருக்கணும். 11 இலைகளை நம்ம விளக்கு முன்னாடி வச்சு நல்லா வழிபாடு செஞ்சு தங்கம் நிறையா சேரணும், பொன்பொருள் சேரணும்னு நல்லா மனசார வேண்டிட்டு அந்த துளசி இலைகளை நம்ம ஏற்கனவே தங்கம் வச்சுருந்தோன்னாலும் சரி, இல்லை தங்கம் இருக்கக்கூடிய பெட்டி காலியாக தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல, அந்த பெட்டிக்குள்ளாரனாலும் தங்கம் வைக்கக்கூடிய பெட்டியோ பீரோவோ அதுக்குள்ளார இந்த 11 துளசி இலைகளை மனசார இதில் தங்கம் நிரம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு 11 துளசி இலைகளை உள்ளே போட்டு வச்சுருங்க. இதை பௌர்ணமி செய்யலாம், இல்லை வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் விசேஷம்தான். உங்களால் எப்போ முடியுமோ அப்போ அந்த துளசி இலைகளை எடுத்து கால்படாத இடத்துலையோ ஓடுற தண்ணியிலையோ போட்டுட்டு நீங்கள் மறுபடி 11 துளசி இலைகளை வச்சு இதே வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தங்க வசியம், சொர்ண வசியம் உண்டாகும். அதனால் உங்கள் வீட்டில் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.